தமிழகத்தில் இறுதி நாள் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே தேர்தலை ஒட்டி இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது என விமர்சித்தார். ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்களை அவங்க மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது. சேலத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுதான் திமுக அரசின் 3 ஆண்டுகால சாதனை என விமர்சித்தார். இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியிலே இன்னைக்கு மின்கட்டண உயர்வு 52%, கடவரி 150% உயர்த்திருக்கின்றார்கள், வீட்டு வரி 100% உயர்த்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். சென்னை புரசைவாக்கம் பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், 10 ஆண்டுகால ஆட்சியில் எதுவும் செய்யாத பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் என்ன செய்வார் என கேள்வி எழுப்பினார். இன்னும் இந்த ஜனம் நம்புது 10 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்தவர் 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறார்? ஏன் இந்த கேள்வி உனக்கு எழ மாட்டேங்குது? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, மேகதாதுவில் அணை கட்டிய தீர்வும் தமிழர்களுக்கு தர முடியாது அப்படின்னா எங்கடா இருக்குவோம் இறையாண்மை? எங்கடா இருக்குவோம் தேசப்பற்று? கோவையில் பொதுமக்களிடையே பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். நீட் ஏழை மக்களுக்கு நல்லது. முதலாக ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. அப்படி நீட்டை எடுத்துதான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது. இதனிடையே புதுச்சேரியில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதாக கூறி தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் 10,214 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். வாக்காளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றும் நாளையும் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் 2092 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படுகின்றன. கூடுதலாக 2970 சிறப்பு பேருந்துகள் இதற்காக இயக்கப்பட இருக்கிறது. பிற மாவட்டங்களிலிருந்து 3062 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 10,214 சிறப்பு பேருந்துகள் இந்த 2 நாட்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.